வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. திமுக, காங்கிரஸ் இடையிலான மோதல் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. இங்கிருந்து தில்லி வரைக்கும் போய் திமுக காரங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமாகவும் பிரச்சனைகள் ஒழிந்த பாடு இல்ல. ஒரு வழியா ராகுல் காந்தி வாய் திறக்கிற மாதிரி தெரியல அப்படின்றதுனால தமிழகத்தினுடைய முதல்வர் திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துல கூட்டணி ஆட்சி அதற்கான வாய்ப்பே கிடையாது. இது காங்கிரஸுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டார் அப்படின்னா அதற்கப்புறமா வேற பேச்சே கிடையாது. இதுதான் திமுகவினுடைய ஒரு அபிஷியலான முடிவு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இவர் இப்படி சொன்னது தில்லி காங்கிரஸுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. குறிப்பா பிரியங்கா காந்தி அண்ட் ராகுல் காந்திக்கு இவர் இப்படி சொன்னது வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. அவர்கள் ஆப்ஷன் 2 தாவேக்க கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோனியா காந்தி நம்ம திமுகவுடைய பயணிக்கலாம் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை, சிதம்பரம் இவர்கள் எல்லாருமே திமுக கூட பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, விஜய் வசந்த் இவர்கள் எல்லாருமே தாவேக்க கூட போகலாம். அப்படி போனாதான் நமக்கு அதிகமான சீட் கிடைக்கும், அதிகமான நபர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம், கட்சி கிரவுண்ட் லெவல்ல வளருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம தாவேக்க கூட போகலாம்ன்ற மாதிரியான மூவும் நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல திமுகல பெண் அப்படின்ற ஒரு நிறுவனம் வழியாக கருத்து கணிப்பை எடுத்து நிறைய விஷயங்களை கிரவுண்ட் லெவல்ல மக்களினுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னும் சமூக வலைதளங்கள்லையும் திமுகவுக்காக வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் தான் பெண். அது தமிழக முதல்வரினுடைய மருமகன் சபரீசன் அவருடைய நிறுவனம். இவ்வளவு நாளா திரைக்கு பின்னாடி இருந்து திமுகவுக்காக வேலை செய்துட்டு இருந்தவர் தற்பொழுது களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார்ன்றதை பார்க்க முடிகிறது. தென் மாவட்டங்கள்ல போயிட்டு கிரவுண்ட் லெவல்ல என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்டையும் அதே நேரத்துல நிர்வாகிகள் கிட்டையும் 1-to-1 மீட்டிங் அவரு சமீப நாட்களா மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த பகுதிகளுக்கு போயிருக்கிறாரு. நேரடியா அலுவலகத்துக்கு திமுகவினுடைய ஆபீஸுக்கே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட கிரவுண்ட் லெவல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. குறிப்பா தூத்துக்குடியில விஜய்க்கான வாய்ப்பு எப்படி இருக்குது, 20% மேல விஜய் வாங்குவாருன்னு சொல்றாங்களே, அதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. விஜய்க்கு ஓரளவு ஓட்டு இருக்குது. ஆனா 20% அப்படின்றது மிகைப்படுத்தப்பட்டதா தெரியுது. தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாதிரியான பகுதிகளில் பெர்னாண்டஸ் இந்த சமூகத்தினுடைய வாக்கு விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஏற்கனவே அந்த சமூகத்தினுடைய வாக்கு பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சிக்கு போயிட்டு இருந்தது. நாம் தமிழர் கட்சியில இருந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகுது. நமக்கு சேதாரம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது காங்கிரஸோட நம்ம கூட்டணியை தொடரலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்விக்கு காங்கிரஸ் நமக்கு வேணாம், அது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் அப்படின்ற மாதிரி பெரும்பாலான நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மதுரைக்கு தென் பக்கத்துல விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல நாம ஓரளவு ஜெயிக்கணும் அப்படின்னா காங்கிரஸினுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிலர் சொல்லியிருக்கிறாங்க. சிலர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, காங்கிரஸ் அவங்க பெரிய அளவுல நமக்கு தேவை கிடையாது, காங்கிரஸினுடைய வாக்கு அப்படின்றது கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும்தான் இருக்குது, மற்ற பகுதிகளில் நாம தனியா சோலோவா நின்னாலே பெர்ஃபார்ம் பண்ணிடலாம், கன்னியாகுமரியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து வழக்கமா கொடுக்கக்கூடிய பணத்தை எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம காங்கிரஸை டீல் பண்ணிடலாம், நாம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பணத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் இல்லாமலும் நம்ம போகலாம், இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி, நான் இதை பத்தி தலைமை கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சபரீசன் சொல்லியிருக்கிறதா செய்திகள் நமக்கு பார்க்க முடிகிறது. அவர் முதல்வர்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறார் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸும் தாவேகா பக்கம் போறதா முடிவெடுத்திருக்கிறாங்க. வரக்கூடிய 17ஆம் தேதி அது சம்பந்தமான அபிஷியலான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. திமுகவும் காங்கிரஸ் இல்லாட்டி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு வந்திருக்கிறதுனால காங்கிரஸ் திமுக அலையன்ஸ்ல இருந்து வெளில போகுதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரக்கூடிய இந்த வாரத்துல இதற்கான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. முடிவு கிடைக்குதோ இல்லையோ ஒரு பெரிய டிராமா இந்த வாரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.